हर महादेवा ஏராந்த தண்ணி யசோதை
பண்ண போறோம் மைட் எழுதோம் மலரிட்டு நாமுடியும் செய்யாதன செய்தோம் தீக்குறளை சென்றோதும் அந்த மாதிரி சொல்றான். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். வலியத்து வாடி
கும்பகர்ணன் ஒருத்தன். அவன் 6 மாசம் தூங்குவானா, 6 மாசம்
அப்படியே ஒருத்தரா எழுப்பிட்டே வந்து 16th பாசுரத்துல கிருஷ்ணரோட மாளிகையில வந்து ரீச் பண்றான். அங்க வந்து அந்த கோயில் காப்பாளர்களை உள்ள போடுறதுக்காக ரிக்வெஸ்ட் பண்றான். அந்த மாதிரி அவ உள்ள விட்ட உடனே கிருஷ்ணர் அவ அம்மா யசோதா பக்கத்துல படுத்திருக்கானா, அவ அப்பா நந்தகோபர் பக்கத்துல படுத்திருக்கானா, அவ கசின் நப்பினை பக்கத்துலயா, அவ அண்ணா பல்ராம பக்கத்துலயா நமக்கு தெரியல. அதனால ஒருத்தரா எழுப்புறா. 20வது பாசுரத்துல கிருஷ்ணரையும் நப்பினையும் சேர்த்து எழுப்புறா. குளிக்கிறதுக்கு தேவையான திங்ஸ், அதாவது சீப்பு கண்ணாடி அதெல்லாம் கொடுத்து கிருஷ்ணரை வெளில அனுப்ப சொல்றா. அமரத்து முன் சென்று காக்கம் தவிர்க்கும் கரையே துயிலழா. அமரத்து முன் சென்று காக்கம் தவிர்க்கும் கரையே துயிலழா. செப்பமுடையாய் திரளுடையாய் பெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பென்னமென் மூலை செவ்வாய் திரு மருங்குள் நப்புலே நங்க இரவே துயிலழாய். ஊக்கம் தற்குறியும் தந்துணனாளனை இப்போது இங்கே நீராற்றேயோரன் பாவார் தத்து மூவர். வெளில வந்தோடனே 21st பாசுரத்திலிருந்து 30th பாசுரம் வரைக்கும் கிருஷ்ணரோட நேரடியா பேசுறான். அது பெரியாழ்வார் எப்படி பெருமாளுக்கு பல்லாண்டு பாடினாரோ அதே மாதிரி இவ போற்றி போற்றி பாடுறா. அவர் அது அந்த உலகத்தையே அளந்த அந்த சரணத்தை போட்டிருந்தா, இல்ல அந்த லங்கையில போய் வென்றுட்டு வந்தாரே அந்த திரளை போட்டிருந்தா, இல்லைன்னா அந்த பிஞ்சு காலால சகடாசுரனை உதச்சி அவன் பிஞ்சு போனானே அதை போட்டிருந்தா, இல்ல அந்த பிஞ்சு விரலால மலையை தூக்கினானே அதை போட்டிருந்தா அப்படின்னு அவளுக்கே தெரியல. அன்றைய உலகம் நடந்தாயடி போற்றி சென்றது தென்னிலங்கை சென்றாதிரல் போற்றி கொன்ற ஜகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று பூனிலா எடுத்தாய் வழங்கு போற்றி குன்று கூடையாய் எடுத்தாய் குணம் போற்று வெண் போற்றி வென்று பகை கெடுக்கும் என் கையில் வேர் போற்றி என்றென்று முன் செவனே ஏற்றி பறி கொள்வான் இன்றியம் வந்தோ எங்கே நோரன் பாவாய். அந்த மாதிரி அதுக்கப்புறம் 25th பாசுரத்துல கண்ணனோட 2 அம்மாவையும் போட்டி பாடுறா. அது மட்டும் இல்லாம ஒரு ரசுரனையும் கொண்டு வதம் செய்யும் போது கம்சனுக்கு வயர்ல நெருப்பேற அவ்வளோ பயம் வந்திருக்கான். ஒரு திமகனாய் இருந்து ஓரிரவு
அந்த மாதிரி பூஜைக்கு தேவையான திங்ஸ் பாஞ்சசன்யம், குத்து விளக்கு, கொடி அதெல்லாம் கேட்கிறா. அதுக்கப்புறம் எந்த கோதை 2வது பாசுரத்துல நெய் உண்ணும் பால் உண்ணணும்னு சொன்னாலோ அதே கோதை 27வது பாசுரத்துல அக்கார வடிசலுக்கு ரெசிபி கொடுக்குறா. வெறுமை சாப்பிடக்கூடாதான், அக்கார வடிசல்லேருந்து நெய் முழங்கை வழியா சாப்பிடணுமா. அது மட்டும் இல்லாம பால் சோறு, அது மட்டும் இல்லாம அலங்காரம். அதுக்கப்புறம் 29th பாசுரம் அது ரொம்ப விசேஷமான பாசுரம். ஏன்னா இந்த பாசுரம் வரைக்கும் தான் ஆண்டாள் வந்து ஆட்சி மாறா நினைச்சுக்கிறா. 30வது பாசுரத்தை திருப்பி பட்டபிரான் கோதையா மாறிடுறா. இதுல கிருஷ்ணன் கேக்குற, உனக்கு என்ன வேணும் கோதை, இவ்வளவு நாள் நோம்பு பண்ணிருக்கியே அப்படின்னு கேக்குறா. நம்மள யாரா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கு செல்வம் வேணும், எனக்கு அழகு வேணும் அப்படின்னு கேட்போம். ஆனா கோதைக்கு அதெல்லாம் இல்லை. நான் கிருஷ்ணன் சாய்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், உன்னை பேரழகியா மாத்திட்டுமா அப்படிங்கும் போது எனக்கு அது வேண்டாம் கண்ணா. அது சில பேருக்கு அழகா தெரியும், சில பேருக்கு அழகா தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்றான். உனக்கு நிறைய செல்வம் கொடுக்கட்டுமா அப்படின்னா, இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு செலவு பண்ணா அது போயிடும், எனக்கு அதுவும் வேண்டாம் கண்ணா அப்படிங்கிற. உனக்கு ப்ராப்ளம்ஸே இல்லாத லைஃபா அப்படின்னு கேட்கும்போது, ப்ராப்ளம்ஸ் சொல்லும் போதே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு தடவை சுவாமி வந்து எல்லாரோட ப்ராப்ளம்ஸையும் மூட்டையில கட்டி கொண்டு வர சொல்ற. ஒருத்தன் தலையில தூக்கின்னு வரான், ஒருத்தன் கையில தூக்கின்னு வரான், ஒருத்தன் இழுத்துன்னு வரான், ஒருத்தன் தூக்க முடியாம தூக்கின்னு வரான். அப்போ ஒருத்தன் கையை வீசி நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப சுவாமி வந்து கேட்கிற, உனக்கு ப்ராப்ளம்ஸே இல்லையா, உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு கையில தூக்கின்னு வர்றது, மூட்டையில கையில தூக்கின்னு வர்றது, இழுத்துன்னு வர ப்ராப்ளம்ஸ் இல்லைங்க, எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி லாரியில வருது அப்படிங்கிறான். அதனால ப்ராப்ளம்ஸ் இல்லாம அது முடியாது கண்ணா, ப்ராப்ளம்ஸ் இல்லாம அப்படின்ற ஆண்டாள் சொல்றா. அப்போ உனக்கு பெரிய பதவி கொடுக்கட்டுமா அப்படிங்கும் போது அந்த ஒரே ப்ராப்ளம்ஸ் தான், எனக்கு அதுவும் வேண்டாம் கண்ணா அப்படிங்கிறா. அப்போ உனக்கு என்னதான் வேணும் போல அப்படின்னு கேட்கும்போது, சொல்றேன் கேளு அப்படிங்கிறா. சிற்றஞ்சீரு காலே வந்துன்னை சேவித்தும் ஒற்றாமரை போற்றும் பொருள் கேளாய் பெற்றம்மே துன் குலத்தில் பிறந்து நீ ஒற்றே வல்லைங்களே கொள்ளாமல் போகாதே இற்றை பறை கொள்மான் அன்று தான் கோவிந்தன் இற்றை பொங்கே இரவி குந்தனோடு குற்றோவேயாமோ உனக்கே நாமா செய்வோம் மாற்றே நாம் காமங்கள் மாற்றேரோரம் பாவாய். என்றைக்கும் 7 பிறவிக்கும் நீயும் பிறக்கணும், நாமளும் பிறக்கணும், எப்பவும் உனக்கு சேவை செய்யற அந்த பாகியத்தை கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறான். அது எங்களுக்கு மற்ற ஆசைலாம் எங்களுக்கு வேற ஆசையே கிடையாது, நீ மட்டும்தான் அப்படின்ட்டு அப்போது சொல்லலை. எங்களுக்கு வேற ஆசைலாம் வந்தா கூட கிருஷ்ணன் சம்பந்தப்பட்டதா நீ அதை மாற்றேலோரம் பாவாய் அப்படின்னு சொல்றான். 30வது பாசுரம், அதாவது திருப்பாவையோட பலஸ்ருதி இதுல சொல்றா. அதாவது இது இந்த திருப்பாவை யாரு டெய்லி கேட்கிறாளோ பாடுறாளோ அவளுக்கு பகவானோட பரிபூர்ண கட்டாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. வந்த
வண்டு மால்வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலாம் திருவருள் பெற்று ஆண்டாள் திருவடிக்கே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாளை பற்றி 30 திருப்பாவை பற்றியும் அழகாக பாடினார். இப்போ ஒரு ராமர் பிரேயர் பாடிட்டு கம்பராமாயணத்திலிருந்து பரமாச்சாரியாரை பற்றி ஒரு பாட்டு பாட போகிறார். எங்கள் ராமனை கண்ண